வணக்கம். நாங்கள் இன்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் விசாலாட்சி அம்மையார் அவர்களை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு நாங்கள் இவரை பற்றி சிறப்பாக கூற வேண்டும். விசாலாட்சி அம்மையார் 1950ஆம் ஆண்டு தொடக்கம் சிறந்த அறிவிப்பாளராக எமது விசாலாட்சி அம்மையார் திகழ்ந்தார். அறிவிப்பு துறையில் சிறப்பான பணிகளை ஆற்றியுள்ளீர்கள். அது தொடர்பான சிறு விளக்கத்தை தருணத்தில் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். வணக்கம் செந்தில். நான் நீங்கள் குறிப்பிட்டது போல் எனக்கு 10வது வயதில் முதலாக வானொலியில் எனது வகுப்பாசிரியர் தான் அந்த நிகழ்ச்சி தயாரித்து கொண்டிருந்தார், பாடல் கழகம். அவர் என்னை அழைத்து கொண்டு போய் பாடல் பாடும்படி, அது அன்றிலிருந்து தொடர்ந்து பாடல் கழகம், அதற்கு பிறகு சரவணத்து மாமாவின் சிறுவர் மலர், அதற்கு பிறகு அதிலிருந்து நாடகரங்கு. நான் அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டேன். அது 1972ஆம் ஆண்டு. அன்றிலிருந்து அப்போது தேசிய சேவையில் தான் நான் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் அறிவிப்பாளராக இருந்து தமிழும் மலையாளமும் அது ஆசிய சேவையில் நடந்தது. மலையாளம் தினமும் 1.5 மணித்தியாலம். அது அந்த நேரம் எனக்கு நிறைய மலையாள நேயர்கள் எனக்கு பரிச்சயமானார்கள். பழிவாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இந்திய பிரபல நடிகர்கள் ஸ்ரீதேவி, மனோரமா, அசோகன் போன்ற நடிகர்களை கூட இந்தியாவிற்கு சென்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தால் நேர்காணல் நிகழ்வுகளை கூட ஒரு விசாலாட்சி அம்மையார் நடாத்தியுள்ளார். அதைவிட எமது சிறந்த பாடகரான இந்திய பாடகரான ஜேசுதாஸ் மற்றும் இசை அமைப்பாளர் சங்கர் கணேசன் மற்றும் தயாரிப்பாளர் கே பாலச்சந்திரன் அவர்களை கூட இந்தியாவிற்கு சென்று நேர்காணல்களை நிகழ்த்திய ஒரு சிறந்த அறிவிப்பாளராக விசாலாட்சி அம்மையார் திகழ்கின்றார். ஆகையினால் இவரை கௌரவிக்கும் முகமாக நாங்கள் இன்றைய தினம் அவரது இல்லத்திற்கு வருகிறது. அவரை இந்த வயதிலும் நேர்கண்டு அவரது கம்பீரமான குரலில் எனது நிகழ்ச்சிகளை நான் வழங்கி செல்வதற்கு ஒரு ஆசானாக இருந்த அம்மா விசாலாட்சி அம்மா, நான் 15 வருடங்களுக்கு முன்பு அம்மாவை சந்தித்து அன்றிலிருந்து இன்று வரை எனக்கும் அம்மாவிற்கும் இந்த அறிவிப்பு துறையிலே நான் இந்த அறிவிப்பு துறையை சிறந்த முறையில் நடாத்தி செல்வதற்கு எனக்கு பாரிய ஒத்துழைப்பு என்னை வழி நடத்தி செல்பவர் தான் எமது விசாலாட்சி அம்மையார். இத்தருணத்தில் சிறப்பாக இதை நாங்கள் கூற வேண்டும். நாங்கள் இன்று அம்மாவின் ஆசீர்வாதத்துடன் தான் இந்த அறிவிப்பு துறையில் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் இன்று அம்மாவை சந்தித்து அவரையும் நேர்கண்டு எனது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோல்ட் சேனலூடாக காண்பிப்பதற்காகவே அவரது இல்லத்திற்கு நாங்கள் வருகிறோம். கேள்வியொன்றை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். விசாலாட்சி அம்மையார் அன்றைய காலங்களில் நாங்கள் கேட்ட அதே குரல் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த குரல் வளத்தை நீங்கள் எப்படி பேணி வருகின்றீர்கள் அம்மா? இதை நான் உங்கள் வாயால் கேட்க விரும்புகின்றேன் அம்மா. ஆமாம் செந்தில், உங்களைப் போல் பலரும் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், எப்படி அம்மா இந்த குரல் உங்களுக்கு அப்படியே இருக்கிறது, மாற்றம் இல்லை? அது என் வசம் இல்லை, எல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த வயதிலும் எனக்கு என்னுடைய பற்கள் அத்தனை 32 பற்களும் அப்படியே இருக்கின்றன. அதுவும் ஒரு காரணம். பல்லு போனால் சொல்லு போகும் என்று சொல்வார்கள். அதன்படி இறைவன் எனது பற்களை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் நான் இன்னும் நேர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்தது எனது குரல், நான் செய்யும் மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம். தினமும் 2 வேளை பிராணாயாமம் செய்கிறேன். அந்த மூச்சு பயிற்சி எனது குரலுக்கு அது உதவி செய்கிறது. மூச்சு சுவாசப்பை நல்ல காற்று சுவாசம் இழுத்து விடுறதால அந்த குரலும் அதுக்கேற்ற மாதிரி மேன்மையடைந்து கொண்டு வருகிறது. அது வேறு ஒரு
எதுவும் நான் இந்த குரலுக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை. அது எனது வழக்கமாக கொண்டிருந்தேன். இந்த சுவாசம் என்றது மனிதன் பிறக்கும்போது அழுது கொண்டே பிறக்கிறான். அது அவனுடைய முதல் சுவாசம். கடைசி சுவாசம் அவன் இறக்கும்போது விடும் சுவாசம் அழுது கொண்டல்ல, அமைதியாக விடுகிறான் அந்த சுவாசம். இந்த சுவாசத்தில் தான் மனிதன் வாழ்கிறான். இந்த சுவாசத்தில் தான் நாம் பாடுகிறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே நேரம் இந்த அநேகமானவர்கள் சுவாசத்தை நஷ்டப்படுத்துகிறவர்கள் யார் என்றால் மேடை பேச்சாளர்கள். அவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். அதே போல் பாடகர்கள், அவர்கள் மூச்சு பிடிச்சு கொண்டு பாடுகிறார்கள். இப்படியானவர்கள் ஆசிரியர்கள், அடுத்தவங்க ஆசிரியர்களை எடுக்கலாம். அவர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார்கள். இவர்களுக்கு சுவாசம் உள்ளெடுக்குவதை விட வெளிவிடும் சுவாசம் அதிகம். இவர்கள் கட்டாயம் சுவாச பயிற்சி செய்யவே வேண்டும். உள்ளிழுக்கும் சுவாசமும் வெளிவிடும் சுவாசமும் ஒரே அளவாக நாம் உபயோகப்படுத்துவதில்லை. அதனால் தினமும் இந்த சுவாச பயிற்சி, அது பிராணாயாமம் என்று சொல்வார்கள். பிராணனை காப்பது பிராணாயாமம். சுவாச பயிற்சி செய்து கொண்டு வந்தால் முதல் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு இந்த நெஞ்சு சுவாச பயிர் சளி பிடிக்காது. அது சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது சுத்தப்படுத்துவது எது? சுவாசம். சுவாசம் பயிற்சி செய்ய செய்ய நெஞ்சில் சளி பிடிக்கிறது இருக்காது. எந்த மழையில் நனைஞ்சாலும், எந்த பனியில் போனாலும், அது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இதில் நான் கண்ட சுவாச பயிற்சி நிச்சயமாக எல்லோருக்குமே நல்லது. அது சிறு வயதிலேயே ஆரம்பிக்கிறது கூட நல்லது. அப்போ என்னுடைய குரல் இன்னும் அதே போல் இருக்கிறது என்றால் செந்தில், அதுக்கு இந்த சுவாச பயிற்சி தான் காரணம். சிறப்பான பதிவை எமது விசாலாட்சி அம்மையார் முன்வைத்திருந்தார். தனது குரலை இந்த வயதிலும் சிறப்பாக அவர் மேன்மையளித்து செய்வதற்கான காரணத்தை கூறினார். இது உண்மையாகவே இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு செய்தியாக விளங்குகின்றது. எங்கள் குரல் வளத்தை நாங்கள் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த உரையாடல் மூலம் அவர் அழகாக கூறியிருக்கிறார். நாங்களும் இதை பின்பற்றி எமது குரல் வளத்தை நாங்கள் முன்னோக்கி நகர்த்தி செல்வதற்கு இது மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக அமைகின்றது. நல்ல பயனுள்ள விடயங்களை விசாலாட்சி அம்மையார் இன்று அவருடன் இணைந்த பொழுது எனக்கு வழங்கியிருந்த இன்று நாங்கள் கூற வேண்டும், இப்படியான ஒரு சிறந்த அறிவிப்பாளர் எமக்கு கிடைக்க பெற்றவை பொக்கிசம். இவர்களை நாங்கள் சிறப்பாக கூற வேண்டும். எமக்கு கிடைக்கப்பெற்ற பொக்கிசம் தான் இந்த விசாலாட்சி அம்மையார். எத்தனையோ துறைகளிலே சிறந்த நிகழ்ச்சிகளை வழங்கி இன்னும் நேயர்களில் மனதிலே நிற்கும் ஒரு சிறந்த அறிவிப்பாளர் தான் எமது விசாலாட்சி அம்மையார் அவர்கள். ஆகையினால் இவரது சிறப்பு பயணத்திற்கு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதமும் அருளும் அம்மாவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இத்தருணத்தில் மிகவும் சந்தோஷமாக கூறுகின்றேன், இன்று அம்மாவுடன் இணைந்து அம்மாவுடன் இந்த நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு வரத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் வழங்கியிருக்கிறார். அம்மாவுடன் இணைந்து இந்த பயணத்தில் நானும் செல்வதற்கான ஒரு அதிர்ஷ்டசாலியாக நானும் இணைந்ததை இட்டு பெருமை அடைகின்றேன். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமான் ஸ்ரீராம ஜெயம் ஓம் ஆஞ்சநேய ஹிமகி வாயுபுத்ராயி தீமகி தன்னோ ஹனுமத் பிரசோதயா ஆஞ்சநேய பெருமானுக்கும் நான் தர்மத்தில் எனது மனப்பூர்வமான நன்றி அம்மா. நன்றி செந்தில். நூற்றாண்டு விழா காணும் இந்த நேரத்தில் இலங்கை வானொலி தாய்க்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னை இத்தனை 75 வருட காலம் என்னை வளர்த்து என்னை புகழ் பெறச் செய்த தாய் அவர். அதே நேரம் நீங்கள் வந்து என்னை இந்த பேட்டி எடுத்து எனக்கு கௌரவித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காட், இறைவனின் குரல், அருமையான பெயர். எல்லாமே இறைவனின் குரல் தான். நம் காதுகளில் கேட்கும் குரல்கள், சத்தம் எல்லாமே அது இறைவன் இருக்கிறார். அதே போல் நீங்களும் அந்த இறைவனின் குரல் என்று உங்கள் வைத்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி. எமது யூடியூப் சேனலான
வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப்